அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைய தினத்தில் கூட இந்த ஆண்டில் சிலுவை மரமும் மற்றும் மனித வாழ்வு குறித்ததான தியானங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த நாளில் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைப்பு புண்ணிய மரத்தை குறித்து நான் தியானிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி சோத்தை தெரிவித்துள்ளேன். அடுத்தபடியாக இந்த ஸ்தலத்தின் போதகர் ஐயாக்கும் மற்றும் போதகர் அம்மாக்கும் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சோத்திரத்தை மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த புண்ணிய மரத்தை குறித்து ஒரு சின்ன முன்னுரையை நாம் பார்க்கலாம். இந்த புண்ணிய மரமானது கடல் பகுதியில் வளரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மரம் வருடத்தில் 365 நாளும் பசுமையாக இருக்குவதான ஒரு மரமாக கருதப்படுகிறது. இது ஒரு நெய்தலுக்குரிய ஒரு மரம். இந்த மரமானது எப்படியாப்பட்ட ஒரு பயன்கள் அளிக்கிறது என்றால், மருத்துவ குணங்களுக்கு தோல் வியாதிகளை குணமாக்கப்படுகிறது. இதோடைய பட்டயம், இதோடைய வேர்கள் யாவும் மருத்துவ குணங்களுக்கு பயன்பட உள்ளதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மரமானது பழைய தமிழர்கள் பயன்படுத்தி வந்த கோவில்களில் இந்த எண்ணெயானது நறுமணத்துக்காக பயன்படுத்தப்பட்டது என்று அறிவியல் ஆராய்ச்சி சொல்லப்படுகிறது. இதோடைய உயரம் என்பது பார்க்கும் பொழுது 25 அடி முதல் 65 அடி வளரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இது நமக்கு ஒரு நிகழ்த்திருக்கின்ற ஒரு மரமாக கருதப்படுகிறது. இரண்டாவது காரியமாக பார்க்கும் பொழுது பாழாக்கப்பட்டவையை கட்டுவதற்கு பயன்படுகின்றது. மூன்றாவதாக அழகுபடுத்துவதற்காக அன்று காலகட்டங்களில் அரண்மனைகளில் ராஜாக்கள் இந்த மரங்களை வைத்து, இந்த புன்னை மரத்தை வைத்து அழகுபடுத்துவதற்கு பயன்படுத்துவது என்று சொல்லுகின்றது. இது பெரும்பாலும் நன்மைக்கு மாத்திரம்தான். ஒரு சில தீமை இதில் உண்டு. என்னவென்று பார்த்தால், இந்த மரத்தின் தீமைகள் நாம் இது உட்கொள்ளும் பொழுது, இந்த பழத்தையோ ஒருவேளை இந்த எண்ணெயோ நம்ம உட்கொள்ளும் பொழுது வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு போன்ற சின்ன பிரச்சனை தான் ஏற்படுகிறது. குறிப்பாக இது சொல்லப்படுகிறது என்னவென்றால், குழந்தைகள் இதில் இது உட்கொள்ளும் பொழுது மரணத்தை கூட ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த புன்னை மரமானது நமக்கு வாழ்க்கையில் இது எப்படி புன்னை மரமும் ஒரு மனிதன் வாழும் என்று தேவனிடத்தில் நான் கேட்கும் பொழுது, பல நாட்களாக தேவன் சமூகத்தில் அமரும்போது கர்த்தரை வெளிப்படுத்த கோர்த்தைகள் வாசிக்கலாம். ஓசியா 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் மலை உச்சியில் பலியிட்ட மேடுகளிலே கருவாளி மரங்களையும் கீழும், புன்னை மரங்கள் கீழும், அரசன் மரங்கள் கீழும் அவர்களின் நிழல் நல்லதென்று இங்கே தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது புன்னை மரம் எதற்காக பயன்படுவது என்றால் நல்லதற்கு மாத்திரம்தான் பயன்படுகிறது. ஆனால் நம்ம இங்கே பார்க்கும் பொழுது இங்கே இஸ்ரவேல் புத்திரர்கள் அந்த புன்னை மரத்துக்கு எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால், தூபம் காட்டுவதற்கும். அதை வாசிங்க. இந்நிமித்தம் என் குமாரத்திகள் வேசிதனமும் உங்கள் மிருகமார்கள் விபச்சாரமும் செய்கின்றார்கள். வேதம் இப்படியாய் சொல்கிறது. இந்த புன்னை மரமானது நல்லதுக்கு மாத்திரம்தான் பயன்படுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இது எப்படி மனிதனுடைய வாழ்வியில் இது தீமையாக நம்ம கருதப்படுகிறது என்றால், முதலாவது வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி ஒரு அறிவும் இல்லாத நம் கிறிஸ்துவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தினத்தில், இந்த நாட்களில் இன்றைக்கு விக்கிரதத்துக்கும் விபச்சார ஆராதனைக்கு விக்கிரக ஓடுன்ற இந்த வார்த்தை சொல்லியிருக்கிற சூழ்நிலையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புன்னை மரமானது எப்படி நன்மை தருகிறதோ, ஆனால் அந்த மரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறது தான் இங்கே ஒரு விஷயமே இருக்குது. இங்கே புன்னை மரம் நன்மைக்காக மாத்திரத்தான் பயன்படுத்தாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த புன்னை மரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை கிறிஸ்துவை நாம் அறிந்தவர்கள் கிறிஸ்துவை நாம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இன்று இந்த காலகட்டத்தில் அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழுந்து கொண்டு வந்த காலங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தரை நாம் எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம் தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்கிறது. 2வது வாசனை வாசிங்க.
பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிற இரத்த பழிகளோடு இரத்த பழிகள் சேருகிறது. இன்றுமும் நம்ம கிறிஸ்துவர்களாக அழைக்கப்பட்ட நாம் விக்கிரகத்துக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி விக்கிரகம் என்றால் விக்கிரகம் மாத்திரை சொல்லவே இல்லை, சின்ன சின்ன காரியத்தை கூட நாம் விட்டு கொடுத்து விடுகிறோம். நம்ம கர்த்தராகிய வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கி உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி இந்த சமூகத்தில் நிற்க வைக்கிற ஆண்டவருக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா? இன்றைக்கு சின்ன ஒரு விஷயத்தில் கூட நம்ம கர்த்தரை விட்டு பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனாலும் கர்த்தர் நம்மை அழைத்தது எப்படி? புன்னை மரம் போல ஒரு பசுமையாக இருக்க வேண்டும், புன்னை மரம் போல பாழாக்கப்பட்டது கட்டுவதற்காக நம்ம அழைத்தார். இந்த இஸ்ரவேல் புத்தர்கள் இதை ஒரு தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய இது தூபம் காட்டி இருக்கிறார்கள் பார்க்கிறோம். நம் 7வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ எனக்கு அவ்வளவாய் விரோதம் செய்தார்கள், பாவம் செய்தார்கள். இங்கே பாருங்கள், இலட்சியாக கர்த்தர் நம்மை மாற பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நமக்கு மனஸ்தாபப்படுகிறார், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். இன்றைக்கு நம்ம அழைத்த அழைப்பில் புன்னை மரத்தை போல ஒரு நன்மை கொடுக்குற மரமாக தான் அது இருந்தது. ஆனாலும் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே விபச்சாரமும் வேசிதானமும் செய்கிறாங்க, தூபம் காட்டி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய அதை சொல்லப்படுது என்றால் இன்னமாய் கூட நம்ம எண்ணாகமத்தெல்லாம் பார்க்கும்போது தூபம் காட்டுவது ஆரோனுக்கும் அங்கே பார்க்குறோம் கோரக்குடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக 250 பேர் எழும்புறாங்க. ஆனாலும் அங்கே பட்சித்து போட்டது என்று நம்ம வசனம் சொல்கிறது. தூபம் காட்டுவது பழைய ஏற்பாடில் நம்ம பார்க்கும் பொழுது அது நான் கடவுளுடைய சமூகத்தில் அமரும் பொழுது அது நல்லது தான் என்று சொல்லப்படுது. ஆனாலும் இப்போ புதிய ஏற்பாடுக்கு பழைய ஏற்பாடுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அதிகமாக உள்ளது. அது கர்த்தர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக இருந்தது வேற, இப்பொழுது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை வேற என்று அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய சமூகத்தில்? 6வது வசனத்தை வாசிங்க. அதில் நீ அது இல்லை நீ உன் தேவனுடைய அதிலே வாசிங்க. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் 6வது வசனத்திலே இருக்குது பாருங்கள். ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிடுன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் கர்த்தரை விட்டு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு உண்மையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லது கர்த்தரை பிரியமில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்குமா என்று நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறோம். எப்படி இந்த புன்னை மரமானதற்கு நன்மைக்கு மாத்திரம் பயன்படுகிறதோ அதே போல் கிறிஸ்துவராகிய நாம் புன்னை மரத்தை போல வாழ்ந்து கொண்டு இருக்கணும். ஆனால் இங்கே இவர்கள் சில பாவங்களினால் கர்த்தர் கடும் கோபம் கொண்டுகிறார். அநேக இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் வாசித்து பாருங்கள். 16வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் அடங்காத கிளியாரியை போல அடங்காது இருக்கிறது. இப்பொழுது போதும். இங்கே பாருங்கள், இங்கே எப்ராயிம் என்று சொல்லப்படுதான பார்க்க நம்ம கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், எப்ராயினே இன்னுமாய் கூட நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இன்னுமாய் கூட இங்கே விக்கிரகத்துக்கு வழிபாடுக்கு நம்ம செய்து கொண்டிருந்தால் ஒருவேளை நாம் மனம் திரும்புவது மிக ஒரு அவசியமாக இருக்கிறது. ஏசாயா 59வது வசனத்தை வாசிங்க. 59வது அதிகாரத்தை தூளுங்க. அதில் 1வது வசனம். இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. ஒருவேளை நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் அநேக பாவங்களும் அநேக விக்கிரகத்துக்குள்ளாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்த இந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது எப்படி அந்த புன்னை மரத்தை பாவத்திற்காக அந்த இடத்துல உட்பட்டார்களோ, அதனால் அது ஒரு பரிசுத்தமான மரம் என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். ஆனாலும் எப்படி அது ஒரு பாவத்திற்கு உட்பட்டு வாழும் பொழுது நம்ம கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, இதோ 1வது வசனத்தை வாசிங்க மறுபடியும். இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கைகள் குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு
அவருடைய செவிகள் மந்தமாகும். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் மாறும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்மளை மீறுதலை மன்னிக்கிறவராக இருக்கிறார். 12வது வசனத்தை வாசிங்க. எங்கள் மீறுதல்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கின்றது, எங்கள் பாவங்கள் விரோதமாய் சாட்சி சொல்கிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்கின்றது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கின்றோம். இங்கே பார்க்குறோம் கர்த்தருக்கு, அங்கே பார்க்குறோம் இங்கேயும் இஸ்ரவேலை குறித்து தான் சொல்லப்படுது. இங்கேயும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தை செய்கிறாங்க. 59வது அதிகாரத்தில் ஏசாயா 59 இங்கேயும் அநேக பாவத்தை செய்கிறாங்க அவங்க கர்த்தருக்கு விரோதமாய். அடுத்தபடியான ஒரு காரியம் பார்க்கும் பொழுது, ஆனாலும் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. 21வது வசனத்தை வாசிங்க. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் என் வாயில் அருளிய வார்த்தையும் என்று முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்து, உன் சன்னதியின் வாயிலிருந்து, உன் சன்னதியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கும் அவர்களுக்கும் என் உடன்படிக்கை. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். ஒருவேளை நம்ம எத்தனையோ முறை கூட பின் மாறி போகும் பொழுது நம்ம கர்த்தர் நம்மளை எத்தனையோ முறை நம்மளை மன்னித்து அவர் உடன்படிக்கை செய்கிறார். மீண்டுமா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஒப்பிடும் பொழுது எத்தனையோ முறை கடவுள் நம்மை மன்னிக்கிறார். ஆனாலும் நம்ம அந்த மீறுதல்கள் நம்மளுக்கு மிகுதியாக இருக்கிறது. எப்படி கடுங்கோவம் கொடுக்க ஆகின்றவர் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதிக கோபங்களோடு கூட அந்த ஓசியா 4வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது பார்த்தேன், மிகவும் ஒரு பயம் உள்ளதாக இருந்தது. இன்றைக்கு நம்ம விக்கிரத ஆராதனை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்றைக்கு நம்ம மனம் திரும்பும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விடுதலை தந்து மீட்பை தருவதாக இருக்கிறார். 60வது அதிகாரம் வாசிங்கள். 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. முதலாவது காரியம் நம்ம பார்க்க போகிற காரியம், பாழாக்கப்பட்டதை கர்த்தர் நம்மை கற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்த்தோம் ஓசியா 4வது அதிகாரமும் 59 ஏசாயா 59 அதிகாரத்தை நம்ம குறித்ததாக நம்ம பார்த்தோம். இங்கே கர்த்தர் மறுபடியும் நம்ம எழுப்புகிறார். நம்ம ஒரு வேளை அந்த புன்னை மரமானது பாழாக்கப்பட்டது, அது பாழாக்கப்பட்டு அதை கட்டுவதற்கு பயன்படுத்திருக்கலாம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம பாழாக்கப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரை குறித்து எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று கர்த்தர் நம்மளை இன்றைக்கு இந்த தினத்தில் எழுப்புகின்றார். 2வது வசனம் பாசிங்க. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படும். இன்றைக்கும் நம்ம புன்னை மரத்தை போல நன்மைக்காக பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக, ஒருவேளை நீங்கள் மனம் மாறும் பொழுது முதலாவதாக பாராக்கப்படுவதை கர்த்தர் நமக்கு இன்று கட்டி மீட்பவராக இருக்கிறார். 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம். இங்கே கர்த்தர் நம்மளை தட்டி எழுப்புறார். ஒருவேளை நம்ம பாவத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை புன்னை மரம் எப்படி ஒரு பசுமையாக ஒரு பாழாக்கப்பட்டு கட்டுவதற்கு பயன்படுத்துதோ, ஒருவேளை நம்ம கிறிஸ்துவராகிய நாம் பாழாக்கப்பட்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை சியோனே எழும்பி பிரகாசி என்று கர்த்தர் நம்மளை உரைக்கிற சத்தம் நம்ம கேட்டே கொண்டு இருக்கிறோம். 8வது வசனத்தை வாசிங்க. மேகத்தை போலவும் இவர்கள் யார்? 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், தீவுகள் எனக்கு காத்திருக்கின்றது, அவர் மகிமைப்படுகிறார் என்று உன் பிள்ளைகளின் அவர்களுக்கு கூட அவர் பொன்னியும் அவர்கள் வெள்ளியும் உனக்கென்று கர்த்தர் நாமத்துக்கென்று இஸ்ரவேல் பரிசுத்தர் என்று தூரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தர்ஷின் கப்பலுக்கு ஏற்கவே எனக்கு காத்திருக்கும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையான சத்தத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் இன்னமாய் கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மனம் மாறாது இருக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே எப்படி அந்த
இஸ்ரவேல் புத்திரர்கள் அன்றைக்கு பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தார்களோ அப்படியாப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழும்போதும் கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது பாழாக்கவை நம்மை கட்டி எழுப்புகிறார் இருக்கிறார். 10வது வசனத்தை வாசிங்க. அந்நியர் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னர் சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன் என்று இங்கே வசனம் இப்படியாக சொல்கிறாரு. எவ்வளோதான் நம்ம இன்றைக்கி நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம பாவம் செய்தால் கூட அவர் நம்ம மேலே ஒரு கிருபையாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் சுமந்தார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் மனிதருடைய அன்பு நிலையற்றதாக இருக்குது. ஆனாலும் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன் நமக்காக, நம்மளுடைய மீட்புக்காக, நம்மளுடைய ரட்சிப்புக்காக இதோ நம் தாயின் கருவதை உருவாகும் முன்னே நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிற அந்த பரிசுத்தமான தெய்வம் ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்திருக்கும் பொழுது எப்படி அந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ இன்றைக்கு அதே போல விக்கிரதங்களை நாம் வணங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை விக்கிரதம் என்பது நம்ம அன்றைக்கி ரோஜாக்கா சொன்ன மாதிரி விக்கிரதம்னா அது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது உண்மையாக கர்த்தர் நம்மளை மீட்டு கொள்கிறார். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் அவர் எப்படி நம்ம சொல்கிறார் பாரு. உண்மையாகவே இன்றைக்கு தியானிக்கும் பொழுது கர்த்தர், இன்றைக்கு நான் எடுத்துன்னு வந்த மெசேஜே வேறு, ஆனால் திடீர்னு ஈவினிங் கர்த்தர் என்னை மாற்றிட்டார். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பாழாக்கப்பட்ட கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பிக்கின்றவராக இருக்கிறார். ரெண்டாவது ஒரு காரியம் நாம் பார்க்குறோம், நம்மளை கர்த்தர் அழகு பார்க்கிறவராக இருக்கிறார். 13வது வசனத்தை வாசிங்க. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு கொண்டு வரப்படும் என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன் என்று இங்கே கர்த்தர் நம்மளுக்கு உரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கபடிக்கு லீபோனின் மகிமையும் ஏதோ ஒரு உற்சகமும் புன்னை மரங்கள் பாய மரங்கள் கூட இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டு தான். அது எதற்காக கொண்டு வரப்பட்டது என்றால் கர்த்தருடைய மகிமைக்காகவும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கொண்டு வரப்பட்டதான இந்த 13வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் அதை நம்ம இடத்தில் கொண்டு வந்து அவர் ஸ்தானத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை அவர் உழைத்து கொள்கிறார். இங்கே அந்த வாசிங்க மறுபடியும் அது மட்டும் ஒரு முறை வாசிங்க மைக்கில். அது இல்லை என் பாதஸ்தானத்தை, என் பாதஸ்தானம் என்பது அவர் சொல்கிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு இப்படியாக சொல்கிறாரு. அவர் பூமியை அவருடைய கால் பறிகிற இடத்தை தான் சொல்கிறாரு. இந்த சபையை குறித்து தான் அவர் சொல்கிறாரு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டு இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் மகிமைப்படுத்துவதற்காக அதை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு நாம் கடவுளுடைய சமூகத்தில் நாம் எப்படி கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவரோடு கூட நம்ம துதிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு பிரியமடைவார். அல்லேலூயா. எப்பொழுதும் ஐயா சொல்லுவார் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும் என்று. ஆனாலும் கர்த்தரை உண்மையாக துதிக்கும் பொழுது எப்படியாப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு சமாதானத்தை ஒரு மனைவி நிறைவே கொடுக்குறார். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், அவர் துதிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு விடுதலை தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்கிறார். இந்த ஒரு சபையில் நம்ம இந்த சபையில் நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நம்ம கர்த்தருக்கு மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அன்றைக்கு அந்த காலத்தில் இருந்தவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை கட்டுவதற்காக புன்னை மரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி இன்னமாய் கூட தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு வசனம் சொல்கிறது சுவிசேஷம் நம்மேல் இந்த கடமை என்று சொல்லப்படுகிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படலாம் எனக்கு ஐயோ என்று கூட இப்படியாக சொல்லப்படுவது. இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவித்து கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் கூட அவர் மிக ஒரு சந்தோஷப்படுவராக இருக்கிறார். இந்த சபையில் உண்மையாக நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் சுமந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு மீட்பை கொடுக்குற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
இன்றைக்கு எங்கெங்கே நம்ம பார்த்தாலும் இன்றைக்கு அநேக இடத்துல பிரச்சனைகளும் போராட்டங்கள் தான் உண்டு. ஏன்னா சுவிசேஷத்துக்கு ஒரு தடை. இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆளுக்கு நீங்கள் உண்மையாக சுவிசேஷம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இன்றைக்கு கூட நம்ம பார்க்கும் பொழுது வாரம் புன்னையில் சுவிசேஷம் சொல்லும் பொழுதுனா, இன்றைக்கு கூட நான் யோசித்தேன், ஒரு ஐயா சோதர ஐயாண்டார் பக்கத்தில் இருக்கிறவர். எதனாலனா நம்ம அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஐயாவும் நான் பார்க்குறேன், வந்த நாட்களில் நான் யோசித்த காலங்கள் உண்டு, இவர் எதற்கு இது போல் செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டேன். ஆனாலும் அவருக்கு ஒரு தரிசனம், கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனத்தை நோக்கி போட்டி கொண்டிருக்கிறார். அவரோடு கூட இணைந்து நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவதில் மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனாலும் நம்ம சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆத்துமாக்களை அவர் அறுவடை செய்து கொள்வார். 11வது வசனத்தை வாசிங்க. எப்பொழுதும் திறந்திருக்கும். இன்றைக்கு நம்ம ஒரு வேளை சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டோம். இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டா அவங்க அப்பயே வந்துடணும். ஒரு வேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக சபையில் வந்து ஜபம் பண்ண போகிறாங்கன்னா, இவங்க ஜபம் மட்டும் பண்ண போகிறாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்கன்ட்டு பின்னாடி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அது நம்மளுடைய வேலை கிடையாது. அதை தான் சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஜாதிகளின் பலத்த சேனைகளை கொண்டு வரும்படிக்கு, அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கு உன் வாசலும் இரவும் பகலும் பூட்டாமல் எப்பொழுதும் திறந்து கிடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம அந்த வேலையை மட்டும் சொல்லுவோம், சுவிசேஷம் மட்டும் நம்ம அறிவிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அதுக்கான பலனை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே பாருங்கள், ஒரு வேளை நம்ம என்ன தான் சுவிசேஷத்தை அறிவித்து எவ்வளோ தான் அந்த அழிந்து போகிற ஆத்துமாக்கு நம்ம சுவிசேஷத்தை சொன்னாலும் அவங்க வராத போயிட்டாங்கன்னா, ஒரு வேளை கர்த்தரை கடைசியாக அறியாத போயிட்டாங்கன்னா 13வது வசனம் சொல்லுது பாருங்கள், உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் உண்மையாக பாழாக்கப்படும் என்று வசனம் இப்படியாக சொல்கிறது. உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் தியானிக்கப்பொழுது கர்த்தர் எனக்கு வெளிப்பாடுகளோடு கொடுத்த வார்த்தைகள் தான் இது. ஆண்டவர் இடத்துல கேட்டேன், எப்படி ஆண்டவரே இதை பற்றி நான் பேசுறது உண்மையாகவே எப்படி இந்த ஜனங்கள் பாழாக்கப்படுவார் என்று சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஜபத்தினால் மாத்திரம் தான் இதை பேச முடியுது. அவர் என்னை பேசி வைக்கிறது பண்ணி தான் பேசி கொண்டிருக்கிறேன். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாக்கப்படும் என்று வசனம் இப்படியாக சொல்கிறது. ஒருவேளை நாம் சுவிசேஷத்தை அறிவித்தது கூட ஒருவேளை அவ்வளோ மனம் மாறதுக்கு விருப்பம் இல்லாத எத்தனையோ ஒரு சூழ்நிலை ஓடிக்கொண்டிருப்பார்கள்னா கூட ஒரு இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அதை விட்டுருங்க, உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யம் அழியும், அது நிச்சயமாக பாழாக்கப்படும் இப்படியாக வசனம் சொல்கிறது. நம்ம சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆத்மகளை அவர் அறுவடை செய்து இந்த இடத்துல இந்த சபையில் அவர் மகிமைப்படுத்துவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது காரியம் நம்ம பார்க்கும் பொழுது பாழாக்கப்பட்டுவதை கட்டுவதற்கு புன்னை மரத்தை பயன்படுத்தினாங்க. ரெண்டாவது காரியமாக நம்ம அழகுபடுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு. நம்ம எப்படிலாம் சுவிசேஷம் சொல்லும் பொழுது கர்த்தர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார், நம்மளையும் அழகுபடுத்துகிறார், அவர் மகிமையை உயர்த்தி கொள்கிறாரு. இங்கே நம்ம பார்க்கும் பொழுது பேதுரு குறித்து தானே நம்ம பார்க்குறோம். இங்கே பேதுரு ஒரு சாதாரண ஒரு மீன் பிடிக்க தொழிலை செய்து கொண்டு வருகிறார். இங்கே லூக்கா 5வது அதிகாரத்தில் அப்படியே சொல்லப்பட்டுக்குது அவரை குறித்து. அப்படியே நீங்கள் பாருங்கள், இந்த பேதுரு ஆண்டவரோடு கூட பயணிக்கும் பொழுது ஆண்டவரை மறிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, பேதுருவே நீ 3 முறை மறுதளிப்பு என்று சொல்கிறார். இல்லை ஆண்டவரேன்னு அவர் சொல்கிறார். ஆனாலும் அவர் சேவல் போகிறதுக்கு முன்பதாக 3 முறை மறுதளித்தார். இருந்தாலும் அவர் மரித்து உயிர் தேர்ந்த பிறகு பேதுருவே என்னை நேசிக்கிறாயா என்று கர்த்தர் அவரை கேட்கும் பொழுது உண்மையாகவே அவர் மனம் மாறினார், உண்மையாகவே அவர் ரட்சிக்கப்பட்டார். ஏன் இது பேதுரு பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை நம்ம கூட சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எப்படியோ நம்ம கிறிஸ்துவ இன்னி நாள் வரைக்கும் அது வேணாம், சுவிசேஷம் நம்மளுக்கு கிடையாது, அது சுவிசேஷர்களுக்கும் பாஸ்டருக்கு உண்டானது மாத்திரம்தான் நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நம்மளை அழைத்த அழைப்பில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது எப்படி அந்த பேதுரு மறுதளித்தாரோ 3 முறை, அதுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஒவ்வொரு முறை பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுதா என்று வேதம் இப்படியாக சொல்லப்படுகிறது. அதே போல் பேதுரு போல ஒருவேளை நம்ம கிறிஸ்து இன்று இப்போ சிந்தனையில் இருக்கலாம், எதுக்கு நம்மளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஏன் நம்மளுக்கு அது வேலை இல்லைன்னு கூட சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அந்த பேதுரு போல இல்லாதபடிக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும்படி கர்த்தர் நம்ம அழைத்த அழைப்பில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை அழகுபடுத்தி அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவராக இருக்கிறார். 3வதாக கூட பார்க்கலாம்,
இந்த புன்னை மரமானது பசுமையாக இருக்குமா, ஆண்டு முழுவதும் பசுமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம், 14வது வசனத்தை வாசிங்க. உன்னை ஒடுக்கின பிள்ளைகளின் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசனை பண்ணினர் யாவரும் பணிந்து கர்த்தருடைய நகரம் என்று. முதலாவது நம்ம பார்த்தோம், நம்ம புன்னை மரமானது பாழாக்கப்படுவதை கட்டுவதற்கும், இரண்டாவதாக பார்த்தோம் அழகுபடுத்துவதற்கும், மூன்றாவதாக பசுமையாக எப்பொழுதும் எப்படி ஒரு மரமானது பசுமையாக இருக்குது அதே போல் நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் பசுமையாக இருக்கபடியாக இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்தில் பார்க்கலாம், நீ நெகிழப்பட்டும் போது கைவிடப்பட்டும் போது ஒருவரும் கடந்து நடவாமல் இருந்தார்கள், ஆனாலும் உன்னை நிச்சய மனச்சாட்சியும் தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். இவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். 16வது வசனத்தை வாசிங்க. அறிந்து கொள்வா. இங்கே உண்மையாகவே கர்த்தர் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பசுமையான ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் அவர் வாக்கு தத்தங்களை தந்து நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறார். இங்கே நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லர் மீட்பர் என்று அறிந்து கொள்வாய். உண்மையாகவே கர்த்தர் நம்மளை பாழாக்கப்பட்டதை கட்டுவதற்காகவும் அழகுபடுத்துவதற்காகவும் அழகுபடுத்தி நம்மை பசுமையாக வாழ்வைக்காக அழைத்திருக்கிறார். நான் 17வது வசனத்தை வாசிங்க. இனி இங்கே நம்ம பார்க்கும்பொழுது முதலாக நம்ம கர்த்தருக்கு விரோதமாக நம்ம பாவங்கள் செய்து கொண்டு வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் புத்திரர்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோன்னா உண்மையாகவே கர்த்தர் நம்மளை பாழாக்கப்பட்டது கட்டி அழகுபடுத்தி மறுபடியும் பசுமையான வாக்கு தத்தங்களை தந்து அதை சுகந்தளிக்கபடியாக செய்கிறார். இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாயிர படிங்க அது ஒரு முறை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் தேவனே உனக்கு மகிமையும் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் உண்மையாக முடிந்து போகும் என்று இன்று கர்த்தர் நம்மளுக்கு சொல்கிறார். ஒருவேளை நம்ம விக்கிரத ஆராதனைக்கு இவ்வளோ நேரம் செவி கொடுத்துருந்துக்கலாம், ஒருவேளை நம்ம பாவத்தினால கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போயிருக்கலாம். எப்படி இந்த புன்னை மரமானது நன்மைக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட்டதோ, ஒருவேளை அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் தீமைக்காக அதை விபச்சாரத்துக்கு வேசிதனத்திற்கும் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேக காரியங்கள் அந்த ஓசியா 4வது அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டது. ஒருவேளை அப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாலும் நம்ம கர்த்தர் மீட்டு ஒவ்வொரு இந்த காரியங்கள் ஏசாயா 60 வண்ணமாய் நம்மளை அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். 22வது வசனத்தை வாசிங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நம்மளுக்கு நடப்பித்திருக்கிறார். ஆமேன். கடந்த ஆண்டில் கூட நம்ம பார்க்கிறோம், சிறியவன் பலத்த ஜாதியுமா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமானவன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அவர் தீவிரமாக நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையாக நடப்பித்திருக்கிறார். ஒருவேளை நம்ம இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாக நம்ம மீண்டும் பொழுது கர்த்தர் நம்மளை எழும்பி பிரகாசிக்க சொல்கிறாரு. அவர் எப்போ நம்மளை எழுப்புகிறாரோ அப்போ நம்ம மீட்டு கொள்ளும் பொழுது எப்பொழுது நம்மளை அவர் அழகுபடுத்துகிறாரோ, அவருடைய வார்த்தைகளை சொல்லி தகுதிப்படுத்துகிறாரோ, ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி வருகிறார். எப்படி இந்த பசுமையாக இருக்கிறதோ இந்த மரம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவேளை இப்படி இருக்குதே, என்ன ஒரு காரணம், ஏன் இப்படி நாங்கள் இருக்கிறோம் இன்னமாய் கூட, எதனால் எல்லாவற்றையும் இன்னும் ஆசீர்வாதங்கள் இவ்வளோ ஆண்டுகளாக நான் சர்ச்சைக்கு போகிறேன் என்ற ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ளே வரலாம். ஆனாலும் வானத்தையும் பூமியும் சகலத்தை உண்டாக்கினவர் சொல்கிறாரு,
சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாக்குவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் அவர் நம்மளை எல்லாவற்றையும் செழிப்பாக அவர் நடத்துவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், ஆபிரகாமுக்கு கொடுத்தார் வாக்குத்தத்தத்தை, அநேக வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்தாரு. ஆனாலும் அவர் காத்திருந்தார், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். கர்த்தர் நிச்சயமாக அவருக்கு சொன்னபடியே எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். இன்றைக்கு ஒருவேளை ஆபிரகாமை போல நம்மளுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாலும் இன்னும் அதை என் வாழ்க்கையில் நிறைவேறலையே என்று ஒரு காத்திருக்கு இருக்கும் பொழுது, நம் இதெல்லாம் சரி செய்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவை கொடுத்து நம்மளுடைய இங்கே பார்க்கிறோம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். எப்படி அந்த புன்னை மரமானது பசுமையாக இருக்கிறதோ பாழாக்கப்பட்டுவதை கட்டுவதற்காக போதும். இங்கே நம்ம அந்த நிகழ் குறித்து தான் பார்க்குறோம். இது உண்மையாகவே இந்த மரமானது நிகழ் தரக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. வெயில் அதான் நிகழ் தருது என்று சொல்லுது போது. ஆனால் இந்த இடத்துல இவங்க பாவத்துக்கு உட்படுறாங்க. இதுதான். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை மீட்டுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமென். இங்கே பார்க்குறோம் 60வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அது முழுவதுமாக நம்ம பார்த்தோம் எப்படிலாம் நம்மளை கர்த்தர் மீட்டு கொண்டார். முதலாவதாக பாழாக்கப்பட்டவைகளை அவர் கட்டுறாரு. 1 10வது வசனத்தை நம்ம பார்த்தோம். 2வது காரியமாக 11 13 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அவர் நம்மளை அழிவுபடுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறாரு. 3வது ஒரு காரியமாக பார்த்தோம், பசுமையாக இருக்க செய்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை கொடுத்து 14 22 வரைக்கும் அவர் நம் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை சுதந்திரவாளியாக நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பார். நம்ம யாவரும் ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் சகலத்தை உண்டாக்கின அன்பின் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா,